இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டருக்குள்ள டிரான்ஸ்ஃபார்மர் இது. ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டர்னாலே இப்படி தான் வரும். சைன் வேவ் இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ் 12 வோல்ட் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் லிங்க் ஆகாது. இதில் போகும் அப்படின்னா போர்டில் போயிடும். போர்டில் போய் மாஸ்பீட் மூலமாக வரும். அந்த டிசைன் வேறு. நான் ஒரு அடுத்த வாட்டி சொல்கிறேன். ஸ்கொயர் வேவ் கூட இன்வெர்ட்டர் மாடல் கூட டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் இப்படி தான் இருக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு இன்புட் 12 வோல்ட் இன் ஆகும். 2 வோல்ட். இதை வந்து எப்படின்னா கிரவுண்டு. ரெண்டுமே கிரவுண்டு தான். கிரவுண்டு வந்து எப்படின்னா பல்ஸ் மூலமாக ஃபங்க்ஷன் ஆகும். இதில் வரக்கூடிய வேரியேஷனை வந்து சென்டரில் வரும் வைண்டிங் வந்து. இதில் மேலே உள்ளது பார்த்திங்கன்னா அவுட்புட் காயில். அவுட்புட்னா நமக்கு வந்து கரண்ட் போயிட்டுனா சப்ளை வரும் பார்த்திங்களா, அதுக்கு வரக்கூடிய காயில் அவுட்புட் காயில் இது. இதில் வந்து கிரவுண்டு வோல்ட் வந்து ஜென்ரேட் ஆகும்போது வந்து இதில் அவுட்புட் வந்து மேலே வந்து உங்களுக்கு வரும். அதில் அதாவது இது எப்படின்னா ரிலே மூலமாக சுவிட்சிங் மாறும் இந்த லைனுக்கு. அதுக்குள்ளே காயில் இது. கீழே உள்ளது வந்தால் மெயினுக்குள்ளே காயில். மெயின்னா நமக்கு வந்து சார்ஜிங் பண்ணக்கூடிய காயில், பேட்டரி சார்ஜிங் பண்ணக்கூடியது. மெயின் என்னானோன்னா அதுக்கு ஒரு சின்ன டிரான்ஸ்டர் போட்டு மெயின் வோல்ட் வந்து ஸ்டெப் டவுன் ஆகி இருந்து வரும். வந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து நேராக டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்குல்ல, இது மூலமாக கிரவுண்டு லிங்க் ஆகும் உங்களுக்கு. இந்த பாசிட்டிவ் லைன் மூலமாக உங்களுக்கு வந்து வோல்டு சென்ட்ரல் லைன் மூலமாக ஜென்ரேட் ஆகி 12 வோல்ட் வந்து 13, 14, அதாவது பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்து வேரியேஷன் ஆகும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 14லேருந்து ஒரு 15 வரைக்கும் வேரியேஷன் ஆகும். பூஸ்டிங் வோல்ட் மாதிரி வரும். ஸ்டாண்டர்ட் வோல்ட் பார்த்தீங்கன்னா 13 வோல்ட் கிட்ட வரும். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங் டிசைன் இது. இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் காயிலுக்குள்ள டிசைன் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வரும். ஒவ்வொன்றுக்கும் கம்பி வந்து எல்லாத்துக்குமே 3 தான் வரும்னு சொல்ல முடியாது. உனக்கு 4 வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வைண்டிங் பண்ணுவாங்க. இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலு, ஒன்று வந்து மெயினாக சார்ஜிங் பாயிண்ட்டு, இன்னொன்று அவுட்டு. இது வந்து எப்போனா ஒரு புதுசாக ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எடுத்து பண்ணுறவங்க, புதுசாக இப்போ தான் இன்வெர்ட்டர் சர்வீஸ் பண்ணுறவங்க ஆரம்பிக்கலாம் ஐடியா இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் நார்மலாக இந்த வேலையே தெரியாமல் உள்ளவங்க வந்து தயவுசெய்து இந்த வேலையை செய்யாதீங்க. ஏன்னா அதிகப்படியான மின்சாரம் வந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய இடம் இது. மின்சாரத்தை கண்ணால் பார்க்க முடியாது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ப்ராப்பராக ஒரு கைடோட நீங்கள் இது வேலையை செஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து இந்த வேலையை செய்யாதீங்க. இதை இன்வெர்ட்டர் போட்டுக்குள்ள சர்க்யூட் இது மேனுவலாக சொல்கிறேன். டீட்டெயில் வந்து நான் அடுத்தாப்புல போடுறேன். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து மாஸ்பெட் செக்ஷன் அதான் சொல்லுவாங்க. அதாவது டிரைவர் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஜென்ரேட் பண்ணக்கூடியது. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து இதான் உங்களுக்கு. இது சாஃப்ட்வேர் போட்டு வரும். எம்டி ஐசியை போட்டிங்கன்னா ஒர்க்கிங் ஆகாது. இதுக்குன்னு தனியாக ப்ரோக்ராமு காப்பியர் எல்லாமே இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஒரு ஐசி தான் இது அவ்வளோ சர்க்யூட்டையுமே ஒர்க்கிங் பண்ணக்கூடியது எல்லாமே. இது வந்து ரிலே. ஒவ்வொன்றுக்கும் 2 ரிலே 3 ரிலே, அதாவது சர்க்யூட்டை பொறுத்து வோல்டேஜ் வந்து ஸ்டெப்பில் லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ்னு வேரியேஷன் பண்ணுறதுக்கு நிறைய டிசைன் வரும். இதில் இது நார்மலாக மேனுவலாக வரக்கூடிய இதில் வந்து ஒன்று தான் வரும். இதில் ஸ்கொயர் வேனால் அதாவது வாட்ஸ் கூட ரிலேஷன் மாறும். இது சுவிட்சிங் பண்ணக்கூடியது. இந்த செக்ஷன் நம்ம எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜிங் பண்ணக்கூடிய செக்ஷன் இது. இதை 2 ஃப்ரீ செட்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஓவர்லோடுக்குள்ளே ஃப்ரீ செட்டு, இன்னொன்று வந்து மெயின் செக்ஷனுக்குள்ளே ஃப்ரீ செட்டு. அதாவது மெயின் கரெக்டாக ஒர்க்கிங் ஆக மாட்டேங்குது, விட்டு வருது அப்படின்னா அந்த இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஃப்ரீ செட்டை சேஞ்ச் பண்ண சரியாயிரும். ஓவர்லோடுங்கிறது வந்து இவ்வளோ தான் லோடு. அதாவது 650 வாட்ஸ் இன்வெர்ட்டர் வந்து எவ்வளோ வாட்ஸ் கொடுக்காங்களோ அந்த வாட்ஸ் வந்து அதுக்கு மேலே போயிடக்கூடாது. அதுக்காக ஒரு ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது தான் அந்த ஓவர்லோடுக்குள்ளே இது. இது 600 வாட்ஸ் கொடுக்காங்கன்னா நீங்கள் ஒரு 550 வாட்ஸ்க்குள்ளே பல்ப் ஏதாவது போட்டு லோடு பண்ணி பேட்டரியில் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த லிமிட்டுக்கு மேலே போயிட்டால் உங்களுக்கு அதாவது உங்களோட டிரான்ஸ்ஃபார்மரோடைய பல்ஸ் வந்து அந்த வைப்ரேஷனே மாறும் உங்களுக்கு. அதிலே நீங்கள் கரெக்டாக ட்யூன் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ செட்டுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான் ஆகும். நம்ம அக்யூரேட்டாக வந்து ரெசிஸ்டன்ஸ் போட முடியாது, அதனால் ஃப்ரீ செட் மூலமாக போகிறோம். இது டிசி ஃபீஸ். இது டிசி ஃபீஸுங்கிறது மேக்ஸிமம் ப்ளஸ் மைனஸ், அதாவது புதுசாக பேட்டரியில் மாற்றவங்க ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தீங்கன்னா அந்த ஃபீஸ் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேனுவலாக ஒரு ஃபீஸ் போகுது அப்படின்னா மேக்ஸிமம் ஃபீஸ் வந்து போடக்கூடாது. ஏன்னா சும்மா எந்த ஒரு ஃபீஸும் போகாது. சர்க்யூட்டில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆனால் மட்டும் தான் ஃபீஸ் போகும். அதை செக் பண்ணி போடணும். திரும்ப நீங்கள் ஃபீஸை எடுத்து மாட்டிங்க அப்படின்னா அதை கரெக்டாக அது தெரியாமல் போட்டு பார்ப்போமே சொல்லி மாட்டிங்கன்னா சின்ன வேலை வந்து பெரிய வேலை ஆகிறது வாய்ப்பு இருக்குது.
ப்ராப்பராக பக்கத்தில் உள்ள எலக்ட்ரிஷனை கொடுத்து சர்வீஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்கும், புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு. மேனுவலாக பார்த்து யாரும் பண்ணாதீங்க. இது ஓவர்லோடு சென்ஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஃப்ரீ செட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீ செட்டுக்குள்ளே ஓவர்லோடு கண்ட்ரோலர் இது. மற்றபடி மேனுவல் டீட்டெயில் தான். அக்யூரேட்டாக ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஒவ்வொரு எரர் கோடு வரும், அதாவது எரர் ஃபால்ட் மாதிரி காட்டும். அது நம்ம அதை வச்சு பார்க்கணும். அதை அடுத்த ஸ்டுடியோவில் உங்களுக்கு போடுறோம். தேங்க்யூ.